ட்ரேட் வார் இது எப்போ தான் முடிவுக்கு வரும்? ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆச்சு. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரி பேர்லையும் ட்ரேட் வார் வந்து லெவி பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏப்ரல் 6th லெவி பண்ணாலும் ஏப்ரல் 9th வந்து பார்த்திங்கன்னா 90 days இதை வந்து தள்ளி வச்சார். இந்த டைமில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ்னுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்தியா வந்து சைன் பண்ணலை. சைனாவோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் வார் வந்து பயங்கரமாக எஸ்கலேட் ஆச்சு. ஃபர்தராக சைனா வந்து பார்த்திங்கன்னா ரேர் அர்த் மினரல்ஸ்க்கான எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ட்ரம்ப் வந்து ரிட்டாலியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 100% டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணார். மறுபடியும் 150%னாரு. மறுபடியும் சைனாவும் ரிட்டாலியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சைனாவும் யூஎஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃபாக வந்து 25% சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எகைன் நம்ம வந்து ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எகைன் 25% வந்து அடிஷ்னல் பெனால்ட்டி மாதிரி டேரிஃப் வந்து லெவி பண்ணியிருந்தார். இது வந்து லாஸ்ட் 9 மாதமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு சிக்கல். பட் அதுக்கு முன்னாடி இந்த 1.5 மாதம் எதனால் டேரிஃபை பற்றியும் இந்த ட்ரேட் வாரை பற்றியும் எந்த நியூஸ் வர மாட்டேங்குது? மேஜராக ஒரே ரீசன் தான். யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஷட்டவுன் ஆரம்பித்ததுலேருந்தே ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட அமைதியாக இருக்கார். எந்த வகையான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. இந்தியா பேரில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் எந்த கண்ட்ரி பேர்லேயுமே அவர் வந்து எந்த டேரிஃபுமே இந்த லாஸ்ட் ஒரு 45 to 60 days அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் ஷட்டவுன் வந்து ஒரு 50 days நீடிச்சுது. தென் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூஎஸ் ஷட்டவுன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லி ஹி இஸ் சைலண்ட் ஆன் ட்ரேட் வார் ஆர் டேரிஃப். ஸோ டேரிஃப் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் 2025 அது தன்னுடைய முடிவுகளுக்கு வந்துடும். அட்லீஸ்ட் அடுத்த செகண்ட் வெர்ஷன் வருமானு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும். ஸோ ட்ரம்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி இப்போ அக்ரெசிவாக இல்லை. அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் ஆஃப் த அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த டேரிஃப் பிரச்சனை முடிவுக்கு வரும்போது இந்தியன் மார்க்கெட்ஸ் அடுத்த பீக்கை நோக்கி நகரும். லெட்ஸ் வெயிட் அண்ட் see.